அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகைன் சீக்ரெட்ஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம் 2024 எப்போது வருகிறது, இது ஏன் கொண்டாடப்படுகிறது, வாருங்கள் தெரிந்து கொள்வோம். தென்னிந்தியாவில் வாழும், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் இந்து சமய மக்களின் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றுதான் மாசி மகம் ஆகும். இந்த பண்டிகை மாசி மக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகம் நட்சத்திரத்தின் போது இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய மகம் நட்சத்திர நாளில் புனிதமான மாசி மகம் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் ஒரு சில சடங்குகளை செய்து வழிபட்டால் ஒருவர் தன்னுடைய தீய கர்மாவை சுத்தம் செய்து தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து அதன் மூலம் அவர் தன்னுடைய சாவிற்கு பின்பு சொர்க்கத்தை அடையலாம் என்று மக்களால் நம்பப்படுகிறது. மாசி மகம் அன்று மக்கள் புனித நீராடி இறந்த தம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போது இது நிகழ்கிறது. இந்த ஆண்டு மாசி மகம் விழாவானது பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. மகம் நட்சத்திரமானது 23ஆம் தேதியே ஆரம்பிக்கிறது. ஆனால் 24ஆம் தேதி முழுமையாக நமக்கு மகம் நட்சத்திரம் இருக்கிறது. மாசி மகத்தை பற்றிய குறிப்புகளை புராணங்களில் ஏராளமாக காணலாம். அவற்றில் ஒரு புராணம் சொல்கிறேன் கேளுங்கள். சிவபெருமான் இந்த அகிலத்தை முழுவதுமாக அழித்துவிட்டு அதை மீண்டும் புதிய பொலிவுடன் படைக்க திட்டமிடுகிறார். சிவபெருமானின் இந்த புதிய திட்டத்தை பற்றி பிரம்மதேவன் ஒரு நாள் தெரிந்து கொள்கிறார். உடனே அவர் சிவபெருமானிடம் சென்று மீண்டும் இந்த அகிலத்தை புதிதாக படைக்கும் பணியை கும்பகோணத்திலிருந்து தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புனிதமான கோவில் நகரம் கும்பகோணமாகும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் பிரம்மனிடம் கும்பம் என்ற பானையில் அமிழ்தத்தை நிறைத்து வைக்குமாறு கூறினார். புதிய உலகத்தை படைத்து அதை மேருமலையின் உச்சியின் மீது வைப்பதற்கு தேவையான சக்தியை அந்த கும்பத்தில் இருக்கும் அமிழ்தத்திலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுமாறும் கூறினார். அந்த கும்பம் மாசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று, அதாவது மாசி மகம் அன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த அகிலத்தை மீண்டும் படைக்கும் பணியை கும்பகோணத்திலிருந்தே சிவபெருமான் தொடங்கினார் என்று அந்த புராணம் தெரிவிக்கிறது. அதுவே மக்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. மாசி மகம் பண்டிகையை பற்றி மேலும் ஒரு புராண செய்தியும் உள்ளது. அதாவது ஒரு காலத்தில் வல்லால திருவண்ணாமலை என்ற ஒரு அரசர் இருந்தார். இவர் சிவபெருமானின் சீரிய பக்தராவார். இவருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவர் சிவபெருமானை நோக்கி தன்னுடைய இறப்புக்கு பின்பு நடக்கும் இறுதி சடங்குகளை சிவபெருமானே நடத்த வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அரசரின் இந்த வேண்டுதலை சிவபெருமானும் ஏற்றுக்கொண்டார். சில காலம் கழித்து மாசி மகம் அன்று அந்த அரசர் இறந்தார். சிவபெருமானும் அந்த அரசருக்கு ஒரு ஆற்றங்கரையில் வைத்து இறுதி சடங்குகளை செய்து அவருக்கு முக்தியை வழங்கினார். மேலும் அந்த நாளில் ஒரு அறிவிப்பையும் சிவபெருமான் வெளியிட்டார். அது என்னவென்றால், மாசி மகம் அன்று ஒருவர் புனித ஆறுகளில் நீராடினால் அவர் தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று முக்தி அடைவார் என்றும், மேலும் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற காலச்சக்கரத்திலிருந்து விடுதலை பெறுவார் என்றும் அவர் அறிவித்தார். இவ்வாறு அந்த புராணமும் சொல்கிறது. புனித நாளான மாசி மகம் அன்று சிவபெருமான் புனித ஆற்றங்கரைகளை பார்வையிட்டு அங்கு வல்லால அரசருக்கு இறுதி சடங்குகளை செய்கிறார் என்று பக்தர்களும் நம்புகிறார்கள். புனித நாளான மாசி மகம் அன்று பக்தர்கள் அனைவருமே புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி தங்களையே தூய்மைப்படுத்தி கொள்கின்றனர். அவ்வாறு இந்த நன்னாளில் புனித நீராடுவதால் தங்களின் பழைய மற்றும் தற்போதைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று அவர்கள் நம்புகின்றனர். அதோடு இவ்வாறு புனித நீராடுவதால் அவர்களின் பித்ருதோஷம் ஒழிந்து அவர்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றும் நம்புகின்றனர். ஆகவே இந்த மாசி மகம் விழாவை மக்கள் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகின்றனர். அதோடு முழு இதயத்தோடு தங்களுடைய மரபுகளை கடைபிடித்து அந்த நாளுக்குரிய புனித சடங்குகளையும் செய்கிறார்கள். மாசி மகம் அன்று பக்தர்கள் கோவில்களில் உள்ள சாமி சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று ஏரி அல்லது குளம் அல்லது கடற்கரைகளில் அந்த சிலைகளுக்கு புனித நீராட்டும் சடங்குகளையும் செய்கின்றனர்.
இந்த சடங்கு பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளது. இந்த சடங்கானது தீர்த்தவாரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தவாரி சடங்கானது அதிகாலை நேரத்தில் நடைபெறும். அந்த சடங்கின் போது மந்திரங்களும் பிரார்த்தனைகளும் சொல்லப்படும். மாசி மகம் பண்டிகையானது இந்தியாவில் மட்டுமல்ல, மாறாக தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.